கர்த்தர் சபை நடுவாக கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய பாதத்தில் இருக்கிறதான நேரத்தில் கர்த்தர் கொடுத்த வார்த்தை என் சமூகம், அதாவது மை பிரசன்ஸ். பிரசன்ஸ் என்று சொல்லுகிறதான நேரத்தில் பிரசன்னம், ஆண்டவருடைய சமூகம். எத்தனையோ காரியங்களை அடுக்கி கொண்டு போகலாம். கர்த்தருடைய பிரசன்னம் என்று சொல்லி அந்த வார்த்தை மறுபடி 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 என்னோடு பேசிக் கொண்டிருந்தபடியினால ஆண்டவர் அந்த சமூகம் என்கிறதான வார்த்தையை குறித்து நான் என்ன பேச வேண்டும் என்றால், வேலைக்கு போகும் பொழுதும் சரி, வரும் பொழுதும் அநேக இடங்களுக்கு போகும்போது ஆட்டோல நிறைய வசனங்களை பார்க்கலாம். இந்த வசனத்தை பார்க்கலாம், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். அப்போ என் ஆண்டவரின் சமூகம் எனக்கு முன்பாய் செல்ல வேண்டும் என்றால், என் ஆண்டவர் பலவந்தப்படுத்தி ஆயிரத்திலே வரமாட்டார், கட்டாயப்படுத்தி வருகிற தேவனும் அல்ல. அப்போ என் ஆண்டவருடைய சமூகத்திலே நான் இருக்கணும். அப்போ என் ஆண்டவருடைய சமூகத்தில் நான் இருப்பேன் என்றால், நான் கடந்து போகிற இடத்திற்கெல்லாம் என் ஆண்டவருடைய சமூகம் என்ன பண்ணும், என் கூட கடந்து வருகிறதா இருக்குது. எப்படி அந்த சின்ன பிள்ளைங்க காலையில எழுந்தவுடனே தேவனுடைய முக சாயலை நான் பார்க்க வேண்டும், ஆண்டவரிடத்தில் நான் பேச வேண்டும் என்று சொல்லி பெற்றோர் பேசினாலும் நாங்க பேச மாட்டோம். அவர்கள் அமைதியாக இருந்து கர்த்தருடைய வார்த்தைக்கு, கர்த்தருடைய அர்ப்பணிப்புகள் தங்களை அர்ப்பணிக்கிறார்கள். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் ஆவிக்குரிய பெற்றோராம் எங்களுக்கு நீங்கள் எவ்வளவு பெரியவர்களாக இருந்தாலும் குழந்தைகளாகத்தான் இருக்கிறீர்கள். அன்பு தேவனுடைய ஜனமே, அதே போல வேதம் சொல்லுகிறது, அதிகாலையில் என்னை தேடுகிறவன் என்னை கண்டடைவான். யாக்கோபிற்காக ஆண்டவர் ஒரு ஏணியை வைத்தார் அதிகாலை நேரத்தில். அப்போ அதிகாலை நேரம் என்பது ஆண்டவருடைய பிரசன்னம் நிறைந்திருக்கிற நேரமாக இருக்கிறது. அந்த நேரத்திலே கர்த்தருடைய பிரசன்னத்திற்குள்ளாய் நான் போகிறதான நேரத்துல ஆண்டவருடைய சமூகம் நமக்கு முன்பாய் போகிறது. வாசிங்க பார்ப்போம். யாத்ராகமம் 33ஆம் அதிகாரம், யாத்ராகமம் 33ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அதற்கு அவர், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். என்னுடைய பிரசன்ஸை உன் கூடவே வரும். ஆங்கிலத்தில் அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது, என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு, அதாவது மண்டே, டியூஸ்டே, வெட்னஸ்டே, தர்ஸ்டே, ஃப்ரைடே 6 நாட்கள் எனக்கு ஒரு கம்ஃபர்ட் இருக்க வேண்டும் என்றால், எனக்கு ஒரு இளைப்பாறுதல் இருக்க வேண்டும் என்றால், கர்த்தருடைய சமூகம் எனக்கு முன்பாக இருக்க வேண்டும். என் ஆண்டவர் எனக்கு முன்பாக இருக்க வேண்டும். உலகம் எனக்கு பின்பாக இருக்க வேண்டும். உலகம் எனக்கு பின்பாக இருக்கும் என்றால் ஆண்டவரின் சமூகத்தில் எனக்கு இளைப்பாறுதல் உண்டு. ஆனால் நாம் செய்கிற காரியம், ஆண்டவரை முன்பாக வைக்க வேண்டிய நாம் உலகத்தை முன்பாக வைத்துக் கொண்டிருக்கிறோம், குடும்பத்தை முன்பாக வைத்துக் கொண்டிருக்கிறோம், பிள்ளைகளை வைத்துக் கொண்டிருக்கிறோம், உறவுகளை வைத்துக் கொண்டிருக்கிறோம், வேலைகளை வைத்துக் கொண்டிருக்கிறோம். நமக்கு கிடைத்த ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் முன்பாக வைத்து ஒருவர் நாமே எடுத்து அவைகளை வாங்கி கொண்டு, ஆண்டவரே எனக்கு வலிக்குது ஆண்டவரே, ஒரு பழமொழி அழகாக சொல்லுவாங்க, வேலையில போன ஓனான எடுத்து நம்ம உள்ள வச்சுக்கிட்டு ஆண்டவரே குத்துது போடுது இல்ல. இதெல்லாம் கிறிஸ்தவ வாழ்க்கை. கர்த்தருடைய சமூகத்துல நான் உட்கார்ந்து, ஆண்டவரே இந்த நாளில் நான் என்ன செய்ய வேண்டும், இரவும் பகலும். அப்போ நான் படுக்கைக்கு போகும் பொழுது வேதம் என்னிடத்தில் இருக்க வேண்டும். நான் கண்விழிக்கிற நேரத்தில் என் கரத்திலே வேதம் இருக்க வேண்டும். இடைப்பட்ட நேரங்கள் இருக்கிறது. என் சமூகம் எனக்கு முன்பாக செல்லும் என்பது நான் இந்த உலகத்தில் நடந்து கொண்டு போவது. நான் இளைப்பாறுதலை தருவேன் என்று சொன்னாரே, நான் பரத்திற்கு போகும் பொழுது எப்படி லாசரு ஆபிரகாமின் மடியில் தேற்றப்பட்டானோ, ஆவியானவருடைய மடியில் நான் இருக்க வேண்டும், பிதாவானவருடைய மடியில் நான் இருக்க வேண்டும், குமாரனோடு நான் இருக்க வேண்டும் என்றால், கர்த்தருடைய சமூகத்திலே, கர்த்தருடைய பிரசன்னத்திலே, கர்த்தருடைய தயவிலே, கர்த்தருடைய தரிசனத்திலே நான் நடக்கிற மகனாய் மகளாய் நான் மாறுகிறதான நேரத்திலே எனக்கு அந்த இளைப்பாறுதல் கிடைக்கிறதா இருக்கிறது. அதே அதிகாரத்துல 15ஆம் வசனத்தை வாசிங்க. அப்பொழுது அவன் அவரை நோக்கி, மோசே தேவனை நோக்கி கேட்கிறான், உம்முடைய சமூகம் என்னோட கூட செல்லாமற் போனால் எங்களை இவ்விடத்திலிருந்து கொண்டு போகாதிரும். அன்பு தேவனுடைய ஜனமே, இந்த நாளிலே ஒவ்வொரு நாளும் நீ எழுந்திருக்கிற நேரத்திலே நீ ஆண்டவர்கிட்ட சொல்ல வேண்டிய வார்த்தை, என் பாஸ் இல்ல, என்னை நடத்துகிறவன் அல்ல,
எனக்கு சம்பளம் கொடுக்கிறவன் அல்ல, என்னை படைத்து எனக்கு ஒவ்வொரு நாளும் ஜீவ சுவாசத்தை கொடுக்கிற என் ஆண்டவரே, என்னோடு நீ செல்லாவிட்டால் இந்த நாள் எனக்கு நாளாக இருக்காதப்பா. எனக்கான வார்த்தைகள் வேண்டும். நீ வேதத்தை துறந்து அந்த தாகத்தோடு நீ வாசிக்கிறதான நேரத்தில் வேதம் சொல்லுகிறது, தாகம் உள்ளவனே தண்ணீரை ஊற்றுவேன். எனக்கு தாகம் இல்லையே, என் ஆண்டவரால் எப்படி உன்னை ஆசீர்வதிக்க முடியும்? உன் பாத்திரத்தை நீ நினைக்கிற அது முழுமையாக இருக்குது, அது உலகத்தின் ஆசீர்வாதம். நீ நினைக்கிற கச்சாடி ரொம்ப ஃபில்லா இருக்குது, இல்ல. அந்த தேவனுடைய ஜனமே, ஒரு லாஸ் வரும் என்றால் முடிஞ்சு போச்சு, ஒரு பலவீனங்கள் வரும் என்றால் ஹாஸ்பிட்டல்ல கட்டிருந்தோம். ஆனா என் ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதம் அப்படிப்பட்டதல்ல. கர்த்தருடைய ஆசீர்வாதமே எதை கொடுக்கும்? ஐஸ்வர்யத்தை கொடுக்கும். அதனோட அவர் வேதனையை கூட்ட மாட்டாரு. இதே நேரத்துல நான் தப்பான வழிகளில், உலகத்தின் வழிகளில் நான் சில காரியங்களை சம்பாதிப்பேன் என்றால் யார் வருவான்? ஐட்டு ரைடு வந்துருமா? போலீஸ்காரங்க வந்துருவாங்களா? நான் ஏமாற்றினார்களே தேடி வருவார்கள். ஒரு கலக்கம், பதவடைப்பு. ஆனால் தேவனுடைய சமூகத்தில் இருக்கிறதான நீதிமான் இதை குறித்து கவலைப்படாதபடிக்கு கர்த்தருடைய பார்வையில், ஆண்டவரே நான் எதை செய்தாலும் உமக்கு உகந்ததாய் நான் செய்ய வேண்டும் என்று கர்த்தருடைய சமூகத்திலிருந்து செய்கிறதான மனிதன் எப்படி இருப்பான் தெரியுமா? முதலாவது காரியம், தேவனுடைய சமூகம் என்பது ஒரு அடையாளம். ஆண்டவர் உன்னை ஒரு அடையாளமாக மாற்றுவான். நீ தேவனுடைய சமூகத்தில் இருக்கிறதான நேரத்தில் கர்த்தருடைய பிராண்டா வச்சிருப்பார். எப்படி? ஒரு ஐஎஸ்ஐ. ஐஎஸ்ஐ என்பது என்னது? ஐஎஸ்ஐ எல்லாம் தரமான பொருள். அதே போலதான் என் ஆண்டவருடைய ஆவியின் கனிகள், என் ஆண்டவருடைய ஆவியின் வரங்கள் என்கிறதான ஐஎஸ்ஐ ஆண்டவரிடத்தில் கொடுப்பார் என்றார். எப்படி மோசேயிடத்தில் 2 கற்பலகைகளை ஆண்டவர் கொடுத்தார் மலைக்கு ஏறி போகிற நேரத்தில், அதே போலதான் நீ ஒவ்வொரு நாளும் உன் சபை என்கிறதான பரிசுத்த பர்வதத்திற்கு ஏறி வருகிற நேரத்தில் உன் கருத்திலும் ஆண்டவர் 2 பலகைகளை கொடுத்திருக்கிறார். புதிய ஏற்பாடு, பழைய ஏற்பாடு, இரண்டையும் சுமந்து நீ சபைக்கு வரணும். இன்றைக்கு வெக்கம், நான் வேதத்தை சுமந்து வருவேன் என்றால் என்ன பார்க்கிறவங்க என்ன நினைப்பாங்க? மொபைல்ல இருக்குது, லேப்டாப்ல இருக்குது, ஐபாட்ல இருக்குது. நாங்க போன உடனே வாயில இருந்து வார்த்தை வருதுன்னு சங்கீதோட நாங்க சொல்லுவோம், அங்கே வந்துடும். சாபம். அன்பு தேவனுடைய ஜனமே, கர்த்தர் உனக்கு கொடுத்த பட்டயத்தை சுமப்பதற்கு அவமானப்படாத. இன்றைக்கு நீ அவமானப்படுவாய் என்றால் வேதத்தோடு அழகான தேவ மனிதன் எழுதுகிற நேரத்தில் எழுதுகிறார், நீ இந்த வேதத்திற்கு முன்பாக தலைகுனிவாய் என்றால் மனிதனுக்கு முன்பாக தலை நிமிர்ந்து நிற்பார். கர்த்தர் உன்னை ஒரு அடையாளமாக வைப்பார். இன்றைக்கு நான் அடையாளமாக இல்லாமல் யார் என்று நான் தெரியாமல் இருக்கிறேன் என்றால் தேவ சமூகத்தில் நான் இருக்கவில்லை. எனக்கான ஒரு அடையாளம், என் குடும்பத்திற்கான ஒரு அடையாளம், என் சபைக்கான ஒரு அடையாளம் இருக்க வேண்டும் அல்லவா? கடந்த வாரத்துல ஒரு வெள்ளிக்கிழமை இருக்கும்னு நினைக்கிறேன், நிசாம் பிரியாணி எல்லாருக்கும் தெரியும். பிரியாணியில ஃபேமஸ் என்னது சொல்லுங்களேன். நிசாம் பிரியாணி எல்லாரும் சாப்பிட்டீங்களா? எல்லாரும் என்ன பார்க்கும்போது நீங்க என்ன சொல்ல போறீங்க? நல்லதா கேட்கறீங்களா கெட்டதா? நல்ல விஷயம் தான் கேட்கிறேன். நிசாம் பிரியாணி எல்லாருக்கும் தெரியுமா? அது ஒரு பிராண்ட். அங்க போகிற நேரத்துல வெள்ளிக்கிழமை போறோம், ஷட்டர் மூடி இருக்கு. வெளியே வாட்ச்மேன் சொல்றான், எல்லாரும் நமாஸுக்கு போயிருக்கிறாங்க, இப்ப கிடைக்காது, 2:30 மணிக்கு வாங்க. ஏனென்றால் கியூல இருக்கிற இடம். உலகம் சொல்லுகிறது, நாங்கள் எங்கள் தெய்வத்தை பார்க்க வேண்டும், வேலை எனக்கு முக்கியம் அல்ல, ஆயிரங்கள் எங்களுக்கு முக்கியம் அல்ல. ஆனா தேவனை அறிந்ததான தேவ ஜனங்கள், அன்பாகவே இருக்கிறதான அன்பான ஆண்டவரை பார்க்கிறதான ஒரு பிரேயர் மீட்டிங் நோ, தேவனுடைய சமூகத்துல ஒரு காரியம் நோ, எனக்கு வேற, நான் பிஸி. நீ பிஸி ஆகுறீங்க, ஊழியக்காரன் என்றைக்காவது பிஸி ஆகிட்டானா? உன் குடும்பத்துல திருமணம் வருவேன் என்று சொல்லுகிறதான ஊழியக்காரன் வராவிட்டால் என்ன பண்ணுவது? அன்னைக்கு என்ன தேடிக்கொண்டு இருப்பான்? அன்பு தேவனுடைய ஜனமே, ஊழியக்காரன் தானே, என் பெற்ற தகப்பன் தானே. இந்த அன்பும் கரிசனையும் இருப்பதனாலதான் இலவசமா பெற்றுக் கொண்டிருக்கிறோம். இலவசங்களை குறித்ததான பயம் இல்லை. ஆனா உலகம் சொல்லுது, எத்தனை ஆயிரங்கள், எத்தனை லட்சங்கள் இல்ல, ஒரு டபராவே எனக்கு விற்காம போட்டோம், எனக்கு அந்த வியாபாரம் தேவையில்லை. இன்றைக்கு உலகத்தில் இருக்கிறதான காரியங்கள் எல்லாமே தெரிந்திருக்கிறதானால் தேவனை பற்றி அறிந்த நமக்கு தேவ பயம் இல்லை. அன்பு தேவனுடைய ஜனமே, ஞாயிற்றுக்கிழமை என்பது தேவனுடைய நாள், நான் அதை திருடக்கூடாது. ஞாயிற்றுக்கிழமை என்பது என் ஆண்டவருடைய நேரம், நான் அதை எடுத்துக்கொள்ளக்கூடாது. 7 மணி என்பதற்கு முன்பாக
6 மணியிலிருந்து என் ஆண்டவர் எனக்காய் காத்திருப்பாரு. அவர் நேரத்தை நான் எடுத்துக்கொள்ளக் கூடாது. நான் ஒரு அடையாளமாய் மாற வேண்டும் என்ற தேவ சமூகத்தில் நான் நேரப்பட கருத்திருந்து இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் செய்வதெல்லாம் நீ செய்வது வாய்க்க வேண்டும் என்றால் படுக்க போவதற்கு முன்பாக கர்த்தரோடு பேசு. எழுந்திருக்கும் பொழுது கர்த்தரோடு பேசு. கர்த்தர் உன்னை ஒரு அடையாளமாய் மாற்றுவார். எடுத்தவர்கள் வாசிங்க. யாத்ராகமம் 31ஆம் அதிகாரம். யாத்ராகமம் 31ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். நீ இஸ்ரவேல் ஜனங்களை நோக்கி, நீங்கள் என் ஓய்வு நாட்களை 52 வாரங்கள் இருக்கிறது என்றால் உனக்கு 52 ஓய்வு நாட்கள் இருக்கிறது. ஆண்டவருடைய சமூகத்துல ஞாபக புஸ்தகம் இருக்கிறது. வெளிப்படுத்தல வீட்டுல போய் வாசிச்சு பாருங்க. நியாய தீர்ப்பு நடக்கிற நேரத்துல உன் நீதி தான் உனக்காக பேசும். உன் நீதி உனக்கு முன்பாய் செல்லும். கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னால் காக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. உன்னிடத்தில் நீதி இருக்கும் என்றால் அந்த நீதி அங்கே பரிந்து பேசும். ஞாபக புஸ்தகங்கள் விரிக்கப்படுகிற நேரத்துல ஊழியக்காரருடைய கண்ணு பார்க்கும், அப்படின்னா கேட்கும். ஆனா ஆண்டவருடைய ஞாபக புஸ்தகத்துல உனக்கான அட்டெண்டன்ஸ் விழுந்து கொண்டிருக்குமே. டைமோட பஞ்ச் மிஷினை ஏமாத்திடலாம். அட்டெண்டன்ஸ் போட சொன்னா ஃப்ரெண்டை சொல்லி நம்ம போடலாம். ஆனா தேவனுடைய சமூகத்திற்கு நீங்க போயிட்டு வாங்க, நான் அடுத்த வாரம் வரேன். கணவனுக்காய் மனைவி அட்டெண்டன்ஸ் போட முடியாது, மனைவிக்காய் கணவன் போட முடியாது, பிள்ளைகளுக்காக பெற்றோர் போட முடியாது. ஏனென்றால் கர்த்தருடைய கண்கள் இங்கே அவர் கிருபையின் காலத்துல இருக்கிறார். ஆனால் அவர் நியாயாதிபதியாய் புஸ்தகங்கள் விரிக்கப்பட்டு உட்கார்ந்து இருக்கிற நேரத்தில் அவர் சொல்லுவார், நான் உன்னை அறியேன். ஆண்டவரே, உன் நாமத்தான் நாங்கள் தீர்க்க தரிசனம் சொன்னோம். தசம பாகம் இன்னைக்கு என்ற ஊழியக்கார கார் வாங்கியிருக்கிறார், வீடு வாங்கியிருக்கிறார், சர்ச்சுக்கு இடம் வாங்கியிருக்கார். நாங்கள் கொடுத்தது உண்மை. நான் உங்களை அறியேன். அன்பு தேவனுடைய சனமே, உன் நீதிதான் தேவனுடைய சமூகத்திற்கு முன்பாக மேன்மை பாராட்டும் என்பதை மறந்து போகாதே. வேதம் அங்கே சொல்லுகிறது, என் ஓய்வு நாட்களை ஆசரிக்க வேண்டும், உங்களை பரிசுத்தப்படுத்துகிற கர்த்தர். அந்த ஓய்வு நாளுக்குள்ள நீ வந்தால்தான் இசோப்பினால் என் ஆண்டவர் உன்னை கழுவுவார். 6 நாட்கள் எங்கே நாம் உளறுகிறோம், எங்கே நாம் சுற்றி கொண்டிருக்கிறோம். எத்தனையோ பாவங்கள், அறியாத பாவங்கள் செய்திருந்தாலும் 7ஆம் நாளிலே ஆண்டவருடைய சமூகத்திற்கு வரலான நேரத்தில் தான் வார்த்தைகளால் நீ சுத்திகரிக்கப்படுகிறாய். அடுத்தது வார்த்தை சொல்லுகிறது, பரிசுத்தப்படுத்துகிற கர்த்தர் என்பதை நீங்கள் அறியும்படி. இது உங்கள் உனக்கு மாத்திரம் அல்ல, உனக்கு பின்னாடி உன் பிள்ளை, உன் பிள்ளைக்கு பின்னால் உன் பிள்ளைகளின் பிள்ளைகள் என்று சொல்லி தலைமுறை தோறும் எனக்கும் உங்களுக்கு, ஆண்டவருக்கும் உனக்கு ஒரு அடையாளம் இருக்குது. அந்த அடையாளத்தை மீறுவாய் என்றால் நீ தேவனுடைய சமூகத்திலிருந்து விலகி ஓடுகிறாய் யோனாவை போல. கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள் உனக்கு வர வேண்டும் என்றால் அன்பு தேவனுடைய ஜனமே, நீ யாராக இருந்தாலும் சரி கர்த்தருடைய சபைக்கு உண்மை உள்ளவனாக இருக்க வேண்டும். அடுத்தது வேதம் சொல்லுகிறது பாருங்க, 15ஆம் வசனம் வாசிங்க. அதே அதிகாரத்துல 6 நாளும் நீ என்ன பண்ணா வேலை செய்ய. ஆண்டவர் தடுக்க மாட்டார். நான் 10 நிமிஷம் பிரேயர் பண்றேன், நான் 5 நிமிஷம் பிரேயர் பண்றேன். ஆனா 6 நாள் நீ உன்னோட வேலையை எடுத்துக்கோப்பா. அடுத்தது 7ஆம் நாளும் வேலை ஒளிந்திருக்கணும். அதை நீ ஒளிச்சிடணும். நிறைவானது வரும் பொழுது குறைவானது ஒளிந்து போகணும். நிறைவானவரை பார்க்க வருகிறதான நேரத்தில் இருதயத்திற்குள்ள குறைகளை வைத்திருக்க கூடாது. ஐயோ கெஸ்ட் வந்துருவாங்களே, போய் கழுத்த காட்டாத, லேட்டா போச்சுன்னா பாய் வீட்டுக்கு போயிடுவாரு. இது சபைக்குள்ளாக இருந்து யோசிக்க வேண்டிய காரியங்கள் அல்ல. அறியாத ஜனங்கள் இருக்கிறத இவர்களுக்கு யார் ஆண்டவரை பற்றி கொடுப்பது? தேவ சமூகத்தில் இருக்கிறதான மனிதன் இதை யோசிப்பான். அன்பு தேவனுடைய ஜனமே, வேதம் அங்கே சொல்லுகிறது பாருங்க, கர்த்தர் நான் என்பதை அறியும்படிக்கு அது ஒரு அடையாளம். அடுத்தது சொல்லுகிற 6 மணி வேலை செய்ப்பா, 7ஆம் மணி வேலையை ஒழித்திருக்கணும். நிறைவானவர் வந்திருக்கிற உன்னை நிறைவானவனாய் மாற்றும்படியாக அடுத்தது வார்த்தை சொல்லுகிறது, அது கர்த்தருக்கு பரிசுத்தமானது. அந்த பரிசுத்த நாளிலே நீ பரிசுத்த குலைச்சல் செய்வாய் என்றால் கர்த்தர் உனக்கு சத்ருவாய் மாறுவார். 7 மணி ஆறாவது 9 மணிக்கு வருவான், கர்த்தர் சத்ருவாய் மாறுவார். அன்பு தேவனுடைய ஜனமே, என்னை கனப்படுத்துகிறவனை சொல்லுங்க, என்னை கனப்படுத்துகிறவனை. சங்கமித்ரா எக்ஸ்பிரஸ் சென்ட்ரல் ஸ்டேஷன் 7 மணிக்கு ட்ரெயின். நான் எம்பி, நான் எம்எல்ஏ, நான் வந்து 11 மணிக்கு போறோம். வெயிட் பண்ணுமா? அதுக்கு மட்டும் டிக்கெட் எடுத்துட்டோம், ஓட்டோங்க, ஓலா புக்
என்று நினைத்தார்கள். அன்பு தேவனுடைய ஜனமே, இத்தனை நாட்களும் ஆசீர்வாதங்களை தியானித்தோம். இத்தனை நாட்கள் ஆண்டவர் அன்புள்ளவர் என்பதை பார்த்தோம். ஆண்டவர் எரிச்சலுள்ளவராய் மாறுவார் என்றால் நானும் என் குடும்பமும் எப்படி இருக்கும் என்பதை தியானிக்கிற நேரத்தில் தான் ஆண்டவரை குறித்த பயம் உருவாகும். ஆண்டவர் பயமுறுத்தி வருகிறவர் அல்ல, ஆனால் சில நேரங்களில் ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்பதை நாம் அறிந்தும் தெரிந்தும் வைத்திருக்க வேண்டும். அங்கே வேதம் சொல்லுகிறது பாருங்க, அது பரிசுத்தமானது. ஓய்வு நாளில் வேலை செய்கிற எவன், யாரா இருந்தாலும் சரி, வேலை செய்கிற எவனும் கொலை செய்யப்பட கடவன். இது நியாய பிரமாணத்தின் நாட்கள் இல்லை, அதனால சுயாதீனமா இருக்கிறோம். ஆண்டவர் ரத்தத்தை சிந்திச்சாருங்க. ஆண்டவர் கிட்ட போய் ஆண்டவரே என்னை மன்னியும் என்று சொன்னால் ஆண்டவர் மன்னிக்கிறார் ஒண்ணு. ஆனா ஒவ்வொரு நேரமும் ஆண்டவர் மன்னிக்க மாட்டார். எக்ஸ்கியூஸ் எப்பவுமே கிடைக்காது. நான் குழந்தையை போல இருந்த பொழுது நான் குழந்தையை போல பேசினேன், குழந்தையை போல யோசித்தேன், ஆண்டவர் மன்னித்தார். ஏன்னா குழந்தை ஒரு டீயை தட்டி விட்டுச்சுன்னா அம்மா துடைப்பாங்க. சில நேரத்தில் அப்பா தொடச்சு அம்மாட்ட சொல்றது அம்மா அடிப்பாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா நான் புருஷனான பொழுதோ குழந்தைக்கு ஏற்றவைகளை என்ன பண்ணிட்டேன், விட்டுறணும். அப்போ இவ்வளவு நான் குழந்தையா இருந்தேன், லாலிபப்பு சாப்பிட்டு இருந்தேன். அதனால நான் லாலிபப்பு சாப்பிட்டுக்கிட்டு ஊர்கதையை பேசி நான் பொறுமையா வருவேன். ஆனா நான் புருஷனான பிற்பாடு வேதத்தை சுமந்து காலையில எழுந்தவன் சொல்லி வரமாட்டது, ஓ நீ உள்ளவன். ஏனென்றால் ஒருவேளை தேவனுடைய வருகை இப்பொழுது இருக்கும் என்றால், மறுபடியும் சொல்லுவேன், வேதத்திலிருந்து கர்த்தருடைய வருகை சபையிலிருந்து தான் தோணும். ஏன்னா ஆண்டவருக்கு தெரியும் இங்கதான் நிறைய பேர் இருக்க மாட்டாங்க. அப்போ நான் இருக்கிற என் மனைவி இல்லை, நாங்கள் இருக்கிறோம் என் பிள்ளைகள் இல்லை. அப்போ நீ எடுத்துக்கொள்ளப்படுவ, உன் மனைவியோ உன் கணவனோ உன் பிள்ளைகளோ கைவிடப்படுவார். அடையாளமா இருக்க வேண்டிய நீ சாரமாய் மாறி போவாய் என்பதை மறந்து போகாத. இன்னைக்கு உன் பிள்ளைகளை கண்டி, இன்னைக்கு உன் மனைவி கணவன் யாரும் தைரியமா சொல்லு, இது கர்த்தர் 2 மணி நாள், இதனை நான் மகிழ்ந்து கழிவுற வேண்டுமே. நீ அடையாளமாய் மாற வேண்டும் என்றால் ஆண்டவருடைய சன்னிதானத்திலே குறித்த நேரத்திலே ஆண்டவருக்காய் அடுத்தது வேதம் சொல்லுகிறது பாருங்க. நியாயாதிபதிகள் 21ஆம் அதிகாரம், நியாயாதிபதிகள் 21ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். கர்த்தருடைய சந்நிதியில் அவருடைய பிரசன்ஸ் வேதம் சொல்லுகிறது. கர்த்தருடைய சந்நிதியில மிஸ்பாவுக்கு, அப்போ என் ஆண்டவர் 7 மணிக்குன்னா நான் 6:45 இருக்கணும். கர்த்தருடைய சந்நிதியில மிஸ்பா என்பது தேவனே உனக்கும் எனக்கும் சாட்சி, சாட்சியானவரை பார்க்க வர வேண்டும் என்றால் நீ கர்த்தருடைய சந்நிதியில் நேரப்பட இருக்க வேண்டுமே. நீ ஒரு அடையாளம் அல்லவா? பரலோகத்திற்கு நீ ஒரு அடையாளம், உன் சபைக்கு நீ ஒரு அடையாளம், உன் ஊழியக்காரனுக்கு நீ ஒரு அடையாளம் அல்லவா? அடையாளமா இருக்க வேண்டிய நீ அடையாளமே யோனாவை போல அடித்தட்டில் உறங்கிக் கொண்டிருக்கிறாயா? எச்சரிக்கை. வேதம் அங்கே சொல்லுகிறது பாருங்க, மிஸ்பாவிற்கு வராதவன் மேலையாவது கொலை செய்யப்படவன் கடவன் தான். ஆனா சாட்சியின் கூடாரத்திற்கு சாட்சியானவரை பார்க்க வராமல் இருப்பாய் என்றால் நிச்சயமாய் கொலை செய்யப்பட கடவன் என்று அவர்கள் பெரிய ஆணை இட்டிருந்தபடியால் இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தருடைய சந்நிதியில் சபை கூடின போது இஸ்ரவேலருடைய எல்லா கோத்திரத்திலும் இருந்து வராதே போனவர்கள் யார் என்று விசாரித்தார்கள். அது நியாய பிரமாணத்தின் காலம், இது கிருபையின் காலத்துல உனக்காய் கொடுக்கப்பட்ட வேலையாய் இருக்கிறார். வலது பக்கத்துல ஒரு தேவதூதன், இடது பக்கத்துல ஒரு தேவதூதன். அவர்கள் 6 நாளும் கூட இருப்பாங்க. 7ஆம் நாளை சிறகடித்து இங்க வந்துடுவாங்க. அன்பு தேவனுடைய ஜனமே, அவங்க அங்க கொண்டு போயிடுவாங்க. இன்னைக்கு இவங்க வரலப்பா. அன்றைக்கு இஸ்ரவேலின் பாளையத்தில் இருந்தவர்கள் விசாரித்தார்கள். இன்றைக்கு பரலோகம் விசாரித்துக் கொண்டிருப்பது என்பதை மறந்து போகாது. நீ சொல்ற இது கிருபையின் காலம் தான், தேவன் கிருபையோடு இருப்பார். ஆனா கிருபையின் தேவன் மனம் மாறுவார் என்றால் ஒரே ஒரு தேவதூதன், ஒரே ஒரு நைட்டு 1,85,000 எத்தியோப்பியரை கொல்ல முடியும் என்றால் நீயும் நானும் எம்மாத்திரம் அடையாளமே சிந்தித்துக் கொள். வேதம் சொல்லுகிறது பாருங்க, 10ஆம் வசனத்தை வாசிங்க. உடனே சபையார் பலவான்களில் எத்தனை பேரு? 12,000. அப்போ ஒரு மாசத்துக்கு 1000 நன்மைகளை நான் இழக்கிறேன். அப்போ ஒரு தேவதூதனுடைய வல்லமை 1000 மடங்கு இருக்கு. அன்னைக்கு அவங்க 12,000 பேர் அனுப்புனாங்க. அவன் 1,85,000 பேரை ஒருவன் கொல்லுவான் என்றால்
அவன் எத்தனை மடங்கு ஆண்டவருடைய சமூகத்துல பவர்ஃபுல்லா இருப்பான். அப்போ என்னை விசாரிப்பது எவ்வளவு பெரியவர். நான் சபைக்கு வராமல் இருப்பேனா என்ன, இந்த மரம் இன்னும் 1 வாரம் இருக்கட்டும், இன்னும் 1 வருஷம் இருக்கட்டும், இதை நான் கொட்டி எருபோடுவேன் என்று சொல்லி உனக்கு ஊழியக்காரன் எரு போட்டுக் கொண்டிருக்கிறான். இந்த கிருபையின் காலத்திலே சத்தியம் உனக்குள்ள இறங்கும் என்றால் சபையே சீர்பொருள். வேதம் அங்கே சொல்லுகிறது பாருங்க, 12,000 பேரை அங்கே அழைத்து நீங்கள் போய் வெட்டுங்கள். ஆனா யாபேசின் குடி அங்கே வரவில்லை. இந்த யாபேசை குறித்து வீட்டுக்கு போய் அது திரும்ப இருக்கிறார்கள். எத்தா கர்த்தருக்காய் பக்தி வைராக்கியம் பாராட்டின சந்ததி. ஆண்டவரே, எனக்கு முன்பாக நான் யுத்தம் செய்து வருகிற நேரத்தில் எது எனக்கு முன்பாக வருகிறதோ அதை நான் உனக்கு பலி கொடுப்பேன். வந்தது யார் தெரியுமா? அவள் மகள். அவளுக்கு முன்பாக ஆடி பாடி கொண்டு வந்தார். அப்படிப்பட்ட பக்தி வைராக்கியம் உள்ள சந்ததி தேவனுடைய சன்னிதானத்திலே வரவில்லை. ஆண்டவருக்காய் ஆரம்பத்தில் பக்தி வைராக்கியம் காண்பித்தார். ஆனா நேரங்கள் ஆக ஆக, காலங்கள் செல்ல செல்ல, ஒரு பாத்திரம் நிரம்ப சபை மறந்து போனது, தேவன் மறந்து போனார். அப்படிப்பட்ட கூட்டத்திற்கு விரோதமாக அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் ஆட்களை அனுப்பினார்கள். அவங்க யாரெல்லாம் வெட்ட சொல்றாங்க பாருங்க, 11ஆம் வசனத்தை வாசிங்க. சகல ஆண் பிள்ளை, நன்றாக கவனிங்க, பலவான்கள் சகல ஆண் பிள்ளைகளையும் புருஷரை அறிந்த சகல பெண். அப்போ ஒரு குடும்ப சபையில இருக்கணும். புருஷர்கள், புருஷனை அறிந்த பெண்கள். அடுத்தது சங்கரிக்க கடவீர்கள் என்று அவர்களுக்கு கட்டளையிட்டு அனுப்பினார்கள். அன்பு தேவனுடைய ஜனமே, இன்றைக்கு நீ அழிக்க கூடாதபடிக்கு, இன்றைக்கு நீ மௌனமாக இருந்தால் ரட்சிப்பு வேறொரு இடத்திலிருந்து எழுவும். அப்பொழுது நீயும் தகப்பன் வீட்டாலும் அழிக்கப்படுவீர்கள் என்று மொர்தெகாய் சொல்ல சொன்னானே. இன்றைக்கு மொர்தெகாய் சபைக்கு நேராக சொல்லிக் கொண்டிருக்கிறார், என் அன்பு சபையே, இன்றைக்கு நீ மௌனமாக இருப்பாய் என்றால் உனது இடத்திலே கர்த்தர் 1000 எஸ்தர்களை எழுப்புவார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து. நீ சவுலாய் மாறுவாய் என்றால் கர்த்தர் 1000 தாவீதுகளை எழுப்புவார். இதுவே ரட்சணிய நாள், இதுவே அனுக்கிரக காலம். மனமிருந்த சபையே, யாராக இருந்தாலும் சரி, சபைக்குள் இருக்க வேண்டியவன் சபைக்குள் இருந்தாக வேண்டும். இல்லை என்றால் கர்த்தர் கணக்கு கேட்பார். வேதம் சொல்லுகிறது பாருங்க, வாசிங்க. நீதிமொழிகள் 27ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வாசிங்க. நீதிமொழிகள் 27:8. தன் கோட்டை விட்டு அலைகிற குருவி எப்படி இருக்கிறதோ அப்படியே தன் ஸ்தானத்தை விட்டு, அடையாளமே உனக்கு ஒரு ஸ்தானம் உண்டல்லவோ, எங்கே இருக்கிறார்? ஆதாமே, நீ எங்கே இருக்கிறார்? அப்பா, நான் பாவம் செஞ்சுட்டேன் ஆண்டவரே, அதனால நான் மரத்துக்கு பின்னால ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் ஆண்டவரே. எவ்வளவு நாள் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் ஆண்டவர் இருப்பார், வானத்துக்கு ஏறினாலும் ஆண்டவர் இருப்பார். மறந்து போனாயோ? ஆண்டவருடைய சத்தம் எச்சரிப்பு என்னால கேட்க முடியல. உருவம் கொடுத்த திருந்து ஏன் சபைக்கு வராமல் இருக்கிறார்? பலவீனம் உள்ளவா? அன்பு தேவனுடைய ஜனமே, வேதம் அங்கே சொல்லுகிறது, உன் ஸ்தானத்தை இழந்து போவாய் என்றால் தேவன் உன் ஸ்தானத்துல அநேகரை எழுப்புவார். அன்னைக்கு வந்து நீ முட்டினாலும் சரி, மோதினாலும் சரி, உன் ஸ்தானம் உனக்கு கொடுக்கப்படாது. உன் சபைக்கு நீ அடையாளமாயிரு, உன் ஊழியக்காரனுக்கு நீ அடங்கி நடக்கிறவனாயிரு. அன்பு தேவனுடைய ஜனமே, உன்னை அழைத்தவருடைய அழைப்பது உண்மையாக நின்று கர்த்தர் உன்னை அடையாளமாய் மாற்றுவார். அடுத்தது வேதம் சொல்லுகிறது பாருங்க, யாத்ராகமம் 31ஆம் அதிகாரம், யாத்ராகமம் 31ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். அது என்றென்றைக்கும் இந்த கர்த்தருடைய சந்நிதி இருக்கு, அது என்றென்றைக்கு. நீ நினைக்கிற 1 வாரம் மாத்திரம் ஆண்டவர் என்னோட அடையாளமாக இல்லை, அது என்றென்றைக்கு 52 வாரங்கள் ஒரு வருடத்தில் இருக்கிறது என்றால் 52 வாரங்களும் மிஸ்பாவில் இருக்கிறதான தேவ பிள்ளைகளுக்கும் பரலோகத்திற்கும் அந்த அடையாளம் தான். விசுவாசிக்கிறீங்களா? வேதம் சொல்லுகிறது பாருங்க, அது என்றென்றைக்கும் எனக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் 6 நாளைக்குள்ள கர்த்தர் வானத்தையும் பூமியும் உண்டாக்கி 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்து பூரித்தார். அப்ப என் ஆண்டவர் சந்தோஷமா இருக்கும் போது அவர்கிட்ட என்ன வேணும்னு கேளு. அப்பா ரொம்ப சந்தோஷமா இருக்கும், அப்பாவுக்கு போனஸ் வந்திருக்கு, அப்பாவுக்கு அரியஸ் வந்திருக்கு, சம்பளம் 3 மடங்கு போனஸை கொடுத்துருக்கிறாங்க. அப்ப பிள்ளை வந்துட்டு, டேடி எனக்கு ஒரு சைக்கிள் வாங்கிட்டாங்க, அப்பா சந்தோஷமா இருக்கிறாரு, அப்பா கொடுத்துருவாரு. அதே நேரத்துல டாக்ஸ் எல்லாமே பிடிச்சிட்டாங்க, பிடிச்சிட்டு சம்பளம் கம்மியா வந்திருக்கு. அந்த நேரத்துல பிள்ளை போய் கேட்டுச்சுன்னா எட்டி ஒரு உதவி கொடுப்பாரு. அந்த தேவனுடைய ஜனமே,
ஏழாம் நாளில் 6 நாள் ஒன்னுடைய டைம். 7ஆம் நாளில் ஆண்டவர் குறித்திருக்கிற நேரத்தில் நீ ஆண்டவரிடத்தில் வந்து எஸ்தர் ராஜாத்தியே ராஜ்யத்துல பாதி கேட்டாலும் என்ன பண்ணுவாரு ஆண்டவர்? உனக்கு ஆண்டவர் கொடுப்பாருப்பா. இதுதான் டைம். இந்த நேரத்தில் அவன் இருதய ஆண்டவரோடு பேசி கொண்டிருக்கணும். அடுத்தது வேதம் சொல்லுகிறது பாருங்க, அதே அதிகாரத்தில் 18ஆம் வசனத்தை வாசிங்க. சீனாய் மலையில அவர் மோசேயோடு பேசி முடித்த பின் தேவனுடைய விரலினால் எழுதப்பட்ட கற்பலகைகளாகிய சாட்சியின் 2 பலகைகளை அவனிடத்திலே கொடுத்தார். கர்த்தருடைய சன்னிதானத்தில் வந்திருக்கிறதான தேவ பிள்ளையே, உனக்கான 2 ஆசீர்வாதங்கள், புதிய பாட்டின் ஆசீர்வாதங்கள், பழைய பாட்டின் ஆசீர்வாதங்கள் கர்த்தரின் விரலினால் எழுதப்பட்டதை நீ கேட்டுக்கொண்டிருக்கிறாய். விசுவாசிப்பாய் என்றால் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து. சீனாய் மலையிலே அன்றைக்கு தேவன் மோசே இடத்திலே கொடுத்தது போல இன்றைய தினத்திலே ஒரு சபைக்கான ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அன்பு தேவனுடைய ஜனமே, 2 ஏற்பாட்டின் ஆசீர்வாதங்களை நீ கேட்டுக் கொண்டிருக்கிறாய். வாசிங்க ஏசாயா 8ஆம் அதிகாரம், ஏசாயா 8ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். இதோ நாம் நன்றாக கவனிங்க. இதுதான் ஒரு தகப்பனின் பாரம், ஒரு பெற்றோரின் பாரம், உன்னை வளர்க்கிறதான உன் ஆவிக்குரிய தகப்பனின் பாரம். 4 மணிக்கு கர்த்தருடைய சன்னிதானத்தில் ஒவ்வொரு நாளும் காத்திருக்கிற நேரத்துல ஒவ்வொரு குடும்பத்தை சொல்லி பிரேயர் பண்ணுவோம். ஒவ்வொரு சின்ன பிள்ளைகளை குறித்து பிரேயர் பண்ணுவோம். ஆண்டவரை இன்னைக்கு அப்படியே வந்துடும் ஆண்டவரே, இவங்களுக்கு நான் ஆண்டவரை குறித்து சொல்லியிருக்கணும்ப்பா, இவங்க வந்துடும் ஆண்டவரே. என் சபையில சேர் எல்லாமே ஃபுல்லா இருக்கணும், முன்பாக எல்லாம் ஃபுல்லா இருக்கணும் ஆண்டவரே. உட்கார்வதற்கு இடமில்லை என்று சொல்லுகிற அளவிற்கு என் சபை நிரப்பப்பட வேண்டும் என்று கர்த்தருடைய சன்னிதானத்தில் பதவி கொண்டிருக்கிறேன்னா சொல்லுகிறது என்ன தெரியுமா? என்னுடைய பாதிப்பு தான். நானும் கர்த்தர் எனக்கு நம்ம நினைக்கிறோம். வயசு 39, என் வயசு 72. அன்பு தேவனுடைய க்ஷணமே, உன் ஊழியக்காரன் வயதை பார்க்காது, கர்த்தர் அவரை நடத்துகிற விதத்தை நீ பார்ப்பாய் என்றார். உள்ளுள்ள இடங்களில் அவன் உன்னை நடத்தி கொண்டு போகிறானா? இதுதான் நீ பார்க்க வேண்டியது. சத்தியம் அவன் இடத்தில் இருக்கிறதா? வேதம் அவன் இடத்தில் இருக்கிறதா? வேதத்தை கொண்டு எனக்கு போதிக்கிறானா? வேதம் அங்கே சொல்லுகிறது பாருங்க, கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் பரலோகத்தில் வாசமாயிருக்கிற என் ஆண்டவருக்கு அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும். அடையாளத்தை பார்த்துட்டோம். நான் அடையாளமாக இருக்க வேண்டும் என்றால் கர்த்தருடைய சன்னிதானத்திலே நான் காணப்படுகிறவனாக இருக்க வேண்டும். மோசே தான் பார்வோனின் குமாரத்தின் மகன் எனப்படுவதை வெறுத்தான். தேவ மனிதர்களோடு பாடம் கொடுப்பதை தெரிந்து கொண்ட 2 வழிகள் உனக்கு முன்பாக இருக்கிறது. 2 ஆசீர்வாதங்கள் என்று சொல்வதை காட்டிலும் 2 வழிகள் உனக்கு முன்பாக இருக்கிறது. கேட்டிற்கு போகிற வழிகள், பரலோகத்திற்கு போகிற வழிகள். அடையாளமே, நீ எதை தெரிந்து கொண்டு போகிறாய்? இம்மையின் ஆசீர்வாதங்களையா, மறுமையின் ஆசீர்வாதங்களையா? அடையாளமாய் மாற வேண்டும் என்றால் ஆண்டவரின் கரத்திற்குள்ள உன் கரத்தை அர்ப்பணித்துப்பார். கர்த்தர் உன்னை, உன் குடும்பத்தை, உன் வேலை ஸ்தலத்தை நீ கையிட்டு செய்கிற எல்லாவற்றையும் ஆண்டவர் அடையாளமாய் மாற்றுவார். அடுத்த ஆசீர்வாதம் அற்புதம். தேவனுடைய சமூகம் என்பது ஒரு அற்புதம். வாசிங்க 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம், 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் 3ஆம் வசனம் வரைக்கும் வாசிங்க. சீரிய ராஜாவின் படைத்தலைவனாகிய அவன் யாரு? நல்லா கவனிங்க. அவங்க குவாலிஃபிகேஷன் ஃபர்ஸ்ட் பார்ப்போம். அவன் யாரு? ஃபர்ஸ்ட் பெரிய மனுஷன். அடுத்தது எண்ணிக்கை, பணத்துக்கு பஞ்சம் கிடையாது, எவ்வளவு இருந்தாலும் அவங்க இடத்துல இருக்கிறது. அடுத்தது மகாபரக்கிரமசாலி. அவனுக்கு இவ்வளவு குவாலிஃபிகேஷன் அவங்ககிட்ட சொல்லலாம். எங்க யுத்தத்திற்கு போனாலும் ஒரு நிச்சயம். இதே போலதான் நம்ம வாழ்க்கையில அநேக காரியங்கள் நடந்து கொண்டு நம்ம நினைக்கிறோம். நான் தெரியும், நான் சபை எப்ப போனாலும் ஆண்டவரை இல்ல. அங்கே வார்த்தை சொல்லுகிறது, அவன் பராக்கிரமசாலியா இருந்தாலும் அவன் குஷ்டரோகியாய் இருந்தான். அன்பு தேவனுடைய ஜனமே, உலகத்தில் உனக்கு எத்தனை ஆசீர்வாதங்கள் இருந்தாலும் என் ஆண்டவரை பார்வைக்கு முன்பாக அது குஷ்டரோகம். கர்த்தருக்கு விரோதமாக எந்த காரியத்தை வைத்தாலும் அது குஷ்டரோகம். குஷ்டரோகம் என்ன தெரியுமா? விரல் நமக்கு எல்லாம் இப்படி இருக்கு, ஆனா அவங்களுக்கு எப்படி இருக்கும் தெரியுமா? பாதி விரல் இருக்காது, கொலை. அப்போ உன்னிடத்தில் எத்தனை ஆசீர்வாதங்கள் இருந்தாலும் கர்த்தருடைய சமூகம் இல்லை என்றால் அங்கே குறை. நிறைவானவர் இல்லை,
இறைவானவர் வந்தால்தான் குறைகள் என்ன பண்ணான்? கொண்டு போவான். நாகவான் எல்லாவற்றிலும் பெரியவன். அவன் குஷ்டரோகியாய் இருந்தான். அற்புதங்கள் நடக்க வேண்டும் என்றால் தேவனுடைய சமூகம் அவசியம். அடுத்த வார்த்தை சொல்கிறது, வாசிங்க. ஒரு சிறு பெண்ணை சிறைப்பிடித்துக் கொண்டு வந்தார்கள். இன்றைக்கு சிறைச்சாலையின் அனுபவத்தில் இருக்கிறதான என் அருமை பிள்ளைகளே, என்னை ஆண்டவர் ஒரு சிறைச்சாலையில் வைத்திருக்கிறார். யோசேப்பை போல் கதறிக் கொண்டிருக்கிறாயா? அந்த சிறைச்சாலை எதற்கென்றால் உன்னோடு இருப்பவர்களுக்கு நீ ஆண்டவரை பற்றி சொல்ல வேண்டும் என்பதற்கா. குழியில போட்டாங்க, ஆண்டவரை பத்தி பேசினான். வித்தாங்க, அங்கே ஆண்டவரை பேசினான். சிறைச்சாலையை வைத்தார்கள், அங்கேயும் ஆண்டவரை குறித்து பேசினான். சிறைச்சாலைகளை குறித்து பயந்து விடாது. சிறைச்சாலைகள் சபையிலிருந்து உனக்கு நான் சொல்லித் தருகிறேன். ஆண்டவரால் உனக்கு அனுமதிக்கப்பட்ட ஏதேன் தோட்டம் என்பதை மறந்து போகிறது. உலகத்தின் பார்வைக்கு தான் அது சிறை. ஆனா சிங்கக்கெபியில் விழுந்ததான தானியேலுக்கோ அது பஞ்சு மெத்தை. விசுவாசிக்கிறீங்களா? நம்ம நினைக்கிற கர்ச்சிக்கிற சிங்கத்தை போல இருக்கிறது கொத்தவாய். ஆண்டவர் பக்கலை உடைச்சிட்டாரு. ஆனால் அதை பார்த்து பயந்து கொண்டிருக்கிற சபையே பிசாசை பார்த்து பயப்படாத, பேசு. ஏன்னா என் ஆண்டவர் நீ உள்ளே விழுவதற்கு முன்பாக சிங்கங்களின் வாய்களை கட்டுவார். அங்கே உனக்கான அற்புதம் காத்துக் கொண்டிருக்கும். நீ எதை பிரச்சனை என்று நினைக்கிறாயோ அதை கர்த்தர் உனக்கு அற்புதமாய் மாற்றி கொடுப்பார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து. எந்த பிரச்சனைக்குள்ள நடந்து வருகிறாயோ இன்றைக்கு கர்த்தர் அதை உனக்கு அற்புதமாய் மாற்றி தருகிறார். ஏனென்றால் நீ கர்த்தருடைய சமூகத்தில் அடையாளமாய் அற்புதமாய் இருக்கிறார். அங்கே சிறு பெண்ணை அவர்கள் பிடித்து வருகிறார்கள். அவள் செய்த காரியத்தை பாருங்க, 3ஆம் வசனம். தீர்க்கதரிசியின் இடத்தில் போவாரானால் நலமாயிருக்கும். ஊழியக்காரனை தேடி வரமாட்டான்பா. நீ ஊழியக்காரனை தேடி போனோம், நீ சபையை தேடி போகணும். நீ எவ்வளவு பெரிய ஆளாக இரு. அந்த தேவனுடைய சனமே, ஊழியக்காரன் முன் வேலைக்காரன் அல்ல, அவன் தேவனுடைய வேலைக்காரன். எஜமானின் சொல்லுக்குத்தான் வேலை செய்யணுமே தவிர உனது சொல்லுக்கு அல்ல. அவள் சொல்லுகிறாள் பாருங்க, என் ஆண்டவன் சமாரியாவில் இருக்கிறதான, வாசிங்க பார்ப்போம், போவாரானால் அவன் இவனுடைய குஷ்டரோகத்தை நீக்கி விடுவார். அன்பு தேவனுடைய சனமே, உன்னிடத்தில் அநேக ஆசீர்வாதங்கள் இருந்தாலும் எனக்கு தோணல, நிம்மதி இல்லை. அன்பு தேவனுடைய சனமே, ஒரு இடத்தில் குறை இருக்கிறது. நிறைவானவரை சந்திக்க நீதான் வரணும். முதல்ல நீ வா. நீ வருவாய் என்றால் ஆண்டவர் உனக்கான சகாயங்களை பின்னாக அனுப்புவார். வேதம் இங்கே சொல்லுகிறது பாருங்க, அதே ஒரு 2 ராஜாக்கள்ல 5ஆம் அதிகாரத்துல 8-10 வாசிங்க. நன்றாக கவனிங்க. ஆண்டவர் உன்னை ஆண்டவர் எப்படி வைத்திருக்கிறார் என்றால் ஆசாரியர்களாக, லேவியராக, தேவனுக்காய் தெரிந்து கொள்ளப்பட்ட ராஜரிக சந்தை. அப்போ நம்ம எல்லாருமே ராஜாக்கள் தான். சபையில இருக்கிற எல்லாரும் யாரு? ஒரு சின்ன சத்தியத்தை சொல்லித்தரேன், எல்லாரும் ராஜாக்கள் தான். இங்க நடக்கிற காரியத்தை பாருங்க. நாகமான்ட்ட சொல்லியாச்சு, இவன் நேரா வந்து ராஜா ஆவாங்க. யாரும் வந்து உங்ககிட்ட கேட்கிறாங்க, உங்ககிட்ட வந்து பிரேயர் பண்ணா அற்புதம் நடக்கும்னு சொன்னாங்களே, நீ செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? ஆண்டவரே என்னிடத்துல அற்புதம் நடக்குமா? குழம்பாத, அவர்களை சபைக்கு நேராக வழி நடத்து. இதுதான் சத்தியம். நீ சபைக்கு நேராக வழி நடத்து. என்றைக்கும் தேவனுடைய மனுஷன் நிற்க வேண்டிய இடத்துல நீ நிற்க வேண்டும் என்று நினைக்காத. சாமுவேல் சொன்னது என்ன தெரியுமா? நான் வர வரைக்கும் வெயிட் பண்ணு, நான் வந்து பலியிடுவேன். சாமுவேல் வரதுக்கு கொஞ்சம் டிலே. உடனே என்ன பண்ணிட்டாங்க? நான் தீர்க்க தரிசனம் சொன்னேன் அல்லவா, நான் தீர்க்க தரிசனம் பேசுகிறவன் அல்லவா, பலிபீடத்தில் துணிகரமாக ஏறுகிறான், பலி கொடுக்கிறான். சாமுவேல் வருகிறார், தம்பி என்னப்பா செஞ்சிருக்கிற? நீங்க வரதுக்கு கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு, அதனால எல்லாவற்றையும் நான் செய்து விட்டேன். தேவன் சில நேரங்களில் சோதிப்பான். அந்த தேவனுடைய சனமே, ஏலியின் நாட்கள் முடிந்து போகிற வரைக்கும் சாமுவேல் அங்கே பணிவிடை செய்தான் என்பதை மறந்து போகாதே. சவுலின் நாட்கள் முடிந்து போகிற வரைக்கும் தாவீது அவனுக்கு அடங்கி இருந்தான் என்பதை மறந்து போகாதே. சில காரியங்கள் உண்மை கொண்டு நடந்தது என்பதை விட மோசேயினுடன் மாத்திரம் தன் தேவன் பேசுவாரோ, என்னோட அவர் பேச மாட்டாரா? வேண்டாம், துணிகரங்கள் வேண்டாம். அங்கே நடக்கிற காரியத்தை பாருங்க. ராஜா தன் வஸ்திரங்களை கிழித்துக் கொண்ட செய்தி
இன்றைக்கு கிடைத்துக் கொண்டிருக்கிறோம். ஏன் தெரியுமா? துணிகிறோம். ஊழியக்காரன் நிற்க வேண்டிய இடத்தில் நாம் நிற்கிறோம். அன்பு தேவனுடைய ஜனமே, நான் கணக்கு கேட்க மாட்டேன், என் ஆண்டவர் கணக்கு கேட்பார். அவன் சொல்லுகிற காரியத்தை பாருங்க. எலிசா கேட்டபோது, நீர் உம்முடைய வஸ்திரங்களை கிழித்துக் கொள்ளும். 6 மணி நேரம் செய்ப்பா, அவன் குடும்பத்தோடு இரு. ஜெபிக்க வேண்டியது ஊழியக்காரன் மேல் விழுந்த கடமை அல்லவா? அவன் செய்ய வேண்டிய வேலையை அவன் செய்யட்டும். நீ என்கிட்ட போ, சபைக்கு நேராக வழி நடத்து. அங்கே வேதம் சொல்லுகிறது பாருங்க. அவன் என்னிடத்தில் வந்து, இஸ்ரவேலிலே தீர்க்கதரிசி உண்டு என்பதை அறிந்து கொள்ளட்டும் என்று ராஜாவுக்கு சொல்லேன். இப்ப நான் 9ஆம் வசனத்தை வாசிங்க. தன் குதிரைகளோடு தன் ரதத்தோடு வந்து எலிசாவின் சபையின் வாசற்படியில் அவர்கள் வரணும். அன்பு தேவனுடைய ஜனமே, இன்றைக்கு நாம் செய்கிற தவறுகள் இதுதான். என் ஊழியக்காரன் வர சொன்னாலும் வந்து அவர் வருவார். ஏன்னா அவர் தலைமை விழுந்த கடமை. ஆனா அவர்களுக்கு சபையை வழிகாட்டுகிற கடமை உன் தலைமையில் விழுந்தது. முதலாவது பர்வதத்துக்கு வர சொல்லு. அவன் வாசற்படியில் வந்து நிற்கிறான். வாசிங்க 10ஆம் வசனத்தை. எத்தனை தடவை? 7 தடவை. நீ 6 நாள் நீ ஆண்டவருடைய சன்னிதானத்துல அற்புதம் நடக்காது. தேவனுடைய சமூகத்துல, தேவனுடைய சன்னிதானத்துல அற்புதமாய் மாற வேண்டும் என்று நினைக்கிற சபையை 6 நாள் நான் பிரேயர் பண்ணேன், 6 நாள் வேதம் வாசிச்சேன், 6 நாள் உபவாசித்தேன், பெஸ்ட். நம்முடைய அறிய 7வது நாளிலே சபையில் வந்து நீ மூழ்கியாக வேண்டும். சபையில் வந்து கர்த்தருடைய சன்னிதானத்தில் நின்றாக வேண்டும். வேதம் அங்கே சொல்லுகிறது பாருங்க. 7 தரம் ஸ்நானம் பண்ணு, அப்பொழுது உன் மாம்சம் மாறி நீ சுத்தமாவாய். 6 நாள் குளிச்சுட்டேன், டவ் ஷாம்பு போட்டேன், கான்டின் போட்டேன், ஆனால் ஆண்டவரே என் பாவம் நீங்கிற 7ஆம் நாள் நீ சபைக்குள் இல்லையே. 6 நாட்களின் பிரயாசம் விருதா, வேஸ்ட். 6 நாள் பிரயாசம் பண்ணது வேஸ்டா போச்சு. ஒரு நாள் கர்த்தருடைய சன்னிதானத்தில் நிற்க வேண்டிய ஒரு நாள் இழந்து போனாய் என் மகனே. அன்பு தேவனுடைய ஜனமே, இது உனக்கு அனுக்கிரக காலமாக இருக்கட்டும். இனி இந்த தவறை என்றைக்கும் மரணம் செய்யாது. வேதம் அங்கே சொல்லுகிறது பாருங்க. நீ சுத்தமாவா என்று சொல்லிட்டா 11ஆம் வசனம். உடனே கடுப்போம். 7ஆம் நாள் சர்ச்சைக்கு வர சொல்லியப்பா, 6 நாள் நீ என்ன வேணும் சொல்லி நான் செய்யறேன். உன்னை நான் பெரிய 5 ஸ்டார் ஹோட்டல் கூட்டிட்டு போனோமா, நான் கூட்டிட்டு போறேன். உன்னை பெரிய கேட்கிற எல்லா இடத்துக்கும் கூட்டிட்டு நான் கூட்டிட்டு போறேன். ஆனா 7ஆவது நாள் நான் சர்ச்சைக்கு வரணும். இன்னும் ஏன்னா அந்த டைம் தான் என்னுடைய ஹை டைம். எப்போ? 7 மணிக்கு நான் நல்லா அழகாக இருப்பேன். வழிபோக்கன் ஆயுதம் அணிந்தவரை போல வருவான். அந்த வழிபோக்கன் யார் தெரியுமா? கர்த்தர் விசாரிக்கிறதான தேவதூதன். அவன் வருகிறதான நேரத்தில் உன்னில் இருக்கிற ஆசீர்வாதத்தை முறித்து போடுவான். 6 நாள் வேலை செய்யற, 7ஆம் நாள் அந்த ஊதிடுவார். ஆண்டவரே, உங்க கையின் பிரயாசம் விருதாவா போக கூடாதப்பா. 7ஆம் நாளிலும் உள்ளே வந்து ஆவிக்குரிய ஸ்நானம் பண்ணு. உள்ள இருக்கிற தடைகள் மாறட்டும், உள்ள இருக்கிற குறைகள் மாற வேண்டுமே. தேவ சந்நிதியில் அற்புதங்கள் நடைபெற வேண்டும் என்றால் அற்புதமே நீ தேவ சந்நிதியில் காணப்பட வேண்டும். கோபம் வந்துருச்சு. அவன் சொல்றான் பாருங்க, வாசிங்க. தன் கையினால் அந்த இடத்தை தடவி, இன்னைக்கு எல்லாரும் அப்படிதான் நினைக்கிறேன், உங்களுக்கு தடவி கொடுக்கணுங்க. கடினமா பேசக்கூடாது. மடியில படுக்க போட்டு அப்படியே நான் ஆண்டவர் கொடுத்த மூலிகை இப்படிதான் அவர் என்ன தாளாட்டிக்கிட்டே இருக்கணும். எவ்வளவு நான் தாளாட்டுவாரு? குழந்தை வளர வேண்டாமா? நடக்க வேண்டாமா? அது ஓட வேண்டாமா? அதற்கான வாழ்க்கைகளை கொடுக்க வேண்டாமா? அன்பு தேவனுடைய சொன்ன அவன் நினைக்கிறான் ஊழியக்காரன் வருவாரு, தடவுவார். அவன் புத்தகத்தை எடுத்தா ஊழியக்காரன் என்ன பண்ணுவாரு? தடவுவார். இல்ல, இது அல்ல ஊழியம். சில நேரங்களில் அன்பான தேவன் கடின உபதேசங்களை கொடுப்பான். வார்த்தைகளை கேட்பதற்கு சக்கரதையுடன் ஞானிகளிடத்தில் தான் கேட்கிற செவி இருக்கும். அங்கே வேதம் சொல்லுகிறது பாருங்க, இவ்விதமாய் குஷ்டரோகத்தை நீக்கி விடுவான் என்று எனக்குள் நினைத்த. நீ என்ன வேணா நீ நினைச்சுக்கோ, ஆனா தேவனுடைய சமூகம் தடவுற இடம் கிடையாது. இடம் வாசிங்க. சங்கீதம் 94ஆம் அதிகாரம், சங்கீதம் 94:13. சீக்கிரமா வாசிங்க. சிக்ஷித்து நல்லா கவனிங்க. தடவி கொடுப்பது தேவனுடைய சமூகம் அல்ல. வார்னிஷ் பண்ணக்கூடாது. பட்டி பார்த்து டிங்கரிங் பண்ற டைம் இது இல்ல, காலம் போயிடுச்சு.
கர்த்தருக்காய் எழுந்து நிற்கிற நேரம். சிக்ஷித்து உன்னுடைய வேதத்தை கொண்டு போதிக்கிற மனுஷன் வாக்கியவான். சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் கர்த்தருடைய திருவசனத்தை ஜாக்கிரதையாய் நான் பிரசங்கம் பண்ணும். இல்லை என்றால் எனக்கு ஐயோ. அன்பு தேவனுடைய சொன்னமே. அடுத்தது வேதம் சொல்லுகிறது பாருங்க. 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 13-14 வாசிங்க. 2 ராஜாக்கள் 5:13-14. அவனை நோக்கி, தகப்பனே, அந்த தீர்க்கதரிசி ஒரு பெரிய காரியத்தை சொல்லியிருந்தாங்க. அப்பா, நீ இங்க போய் எல்லாம் செஞ்சுட்டு இன்றைக்கு ஊழியர்களுக்கு தான் இருக்குது. ஆண்டவரின் இடத்தில் சொல்ல சொன்னா, நீ எனக்கு இத்தனை லட்சங்களை கொண்டு வந்து நீ செய்வ. ஆனா இலவசமாக 7ஆம் இல்லை ஆண்டவரை பார்க்கலாம்னு சொல்றோமே, அதுதான் கஷ்டம். வேதம் சொல்லுது பாருங்க. ஒரு பெரிய காரியத்தை நமக்கு செய்ய சொல்லி இருந்தால் ஸ்நானம் பண்ணி, எப்பா குளிர்தான் கப்படிக்குது, நீ பிரேயர் பண்ண, வேதம் வாசிக்கல, சாக்கடையா இருக்குது, உனக்குள் இருக்கிறதான கழிவுகள் நீங்க வேண்டும், 7ஆம் நாளிலே நீ சுத்தமாக என்று ஆண்டவர் சொல்லுகிறாரு. அதை உங்களால செய்ய முடியாதா? வேதம் சொல்லுகிறது பாருங்க. அப்பொழுது சுத்தமாவீர் என்று அவர் மோடி சொல்லும் பொழுது அதை செய்ய வேண்டியது எத்தனை அதிகம். அன்பு தேவனுடைய சபையை 7ஆம் நாளிலே நீ கர்த்தருடைய சன்னிதானத்திலே காத்திருக்க வேண்டியது எத்தனை அதிகம். 7 மணிக்கு தூங்குறியா? 6 மணிக்கு தூங்குறியா? நோ. அதிகாலையில் ஆண்டவர் தேர்ந்தது, ஆண்டவர் எனக்கு தென்படுவார். 5 மணிக்கு எழுந்து அட்லீஸ்ட் 1/2 மணி நேரம் ஆண்டவருக்காக பிரேயர் பண்ணு. ஆண்டவரை சபையில் ஜனங்கள் வர வேண்டும் என்று ஆண்டவரிடத்திலே காத்துங்க. கர்த்தர் காளைகளால் சபையை நிரப்புவார். உன் களஞ்சியங்களை கர்த்தர் பூர்ணமாக நிரம்ப செய்வார். வேதம் அங்கே சொல்லுகிறது பாருங்க 14ஆம் வசனத்தை. அப்பொழுது அவன் இறங்கி, நீ எந்த காட்டத்தின் மரத்துல இருந்தாலும் சரி, மகனே மகளே இறங்கு. இல்ல இல்ல, என் வீடு 3 floor, நீ யாரா இருந்தாலும் சரி, கர்த்தருடைய சன்னிதானத்துக்கு வரணும், வாசல் நிற்கிற இறங்கு, மேல ஏறிவான். வேதம் சொல்லுகிறது. அப்பொழுது அவன் இறங்கி தேவனுடைய மனுஷனுடைய வார்த்தையின்படி யோர்தானில் 7 தரம் மூழ்கின போது அங்கே நடந்ததுங்க அற்புதம். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து, கரங்களை தட்டு, கர ஓஷங்கள் பரலோகத்திற்கு ஏறி செல்லட்டும். அங்கே வார்த்தை சொல்லுகிறது, அவன் மாமிசம் ஒரு சிறு பிள்ளையின் மாம்சத்தை போல் மாறி. இன்னைக்கு சுத்தமாக நீ ஆயத்தமா? சுத்தமாக நீ ஆயத்தமா? கர்த்தருடைய வார்த்தைகள் உனக்குள்ள சம்மட்டியை போல் இறங்கும் என்றால் நீ எங்கே நின்று கொண்டிருந்தாலும் சரி, இறங்க ஆண்டவருக்காக. 2 காரியத்தை பார்க்க. முதலாவது தேவனுடைய சமூகம் அடையாளம், 2வது தேவனுடைய சமூகம் அற்புதம், 3வது கடைசி காரியம் தேவனுடைய சமூகம் பரிசுத்தம். வாசிங்க அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 33-34 வாசிங்க. அவனை நோக்கி, உன் பாதங்களில் இருக்கிற பாத ரட்சைகளை கடைச்சி போடு, நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி. எந்த செப்பலை நீ போட்டிருந்தாலும் சரி, ஆவிக்குரிய வாழ்க்கை பெருமை என்கிறதான செருப்பு, எதிர்ப்பு நிற்கிறதான செருப்பு, துணிகரம் என்கிறதான செருப்பு, எந்த காரியமாயிருந்தால் சபைக்குள்ளாய் வருகிற நேரத்தில் எப்படி ஒரு காலணிகளை வெளியே விடுகிறாயோ, தாழ்மை என்கிறதான ஆடையை அணிந்து உள்ளே வருவாய் என்றால் கர்த்தர் அந்த தேவ சன்னிதானத்திலே உன்னோடு அவர் பேசுவார். நீ நிற்கிற இந்த பரிசுத்த பூமி. 34 எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து உலகத்தில் அநேக ஜனங்கள் அழிந்து கொண்டிருக்கிறாங்கப்பா. மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், ஊழியக்காரன் குட்டி போட மாட்டான், மேம்பட முடியாது. அவன் பிறப்பில் இருப்பான், ஓநாய்களுக்கு உன்னை பாதுகாப்பான். ஆனால் குட்டி போட வேண்டியது உன் தலைமையில் விழுந்த கடமை அல்லவா? வேதம் சொல்லுகிறது, எகிப்தில் இருக்கிற ஜனங்களின் நிந்தையை நான் பார்க்கவே பார்த்து அவர்கள் பெருமூச்சை கேட்டு அவர்களை விடுவிக்கும்படி ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறாரு? தேவனுடைய சன்னிதானத்துல என்ன பண்ணியிருக்கிறாரு? இறங்கி. என்ன அர்த்தம் தெரியுமா? என் ஆண்டவர் உன்னோடு தான் இருக்கிறார். இந்த ஸ்தலத்துல செய்யப்படுகிற ஜெபத்திற்கு என் ஆண்டவருடைய கண்கள் திறந்திருக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் இறங்கி இருக்கிறேன். என் வார்த்தையை கேட்கிறியா? நான் இறங்கினேன். நான் உன்னை எகிப்து தேசத்திற்கு அனுப்புவேன். அதுக்கு முன்பாக ஆண்டவர், ஆகையால் நீ வா. ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீ போன்னு சொல்ல மாட்டாரு, வா.
அன்பு தேவனுடைய ஜனமே, சபைக்கு வா, உன்னை நான் எகிப்துக்கு அனுப்புறேன். 6 நாள் எகிப்திற்குள்ளாய் உலகத்திற்குள்ளாய் போகிறாய். எத்தனை பாதுகாப்பு உனக்கு வேண்டும்? அன்பு தேவனுடைய ஜனமே, கர்த்தருடைய நாமம் பரிசுத்தம். அந்த பரிசுத்தத்தை கொண்டு நீ உலகத்திற்குள்ளாய் போகிறவனாய் இருக்க வேண்டும். அடுத்தது வேதம் சொல்லுகிறது 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். 1 பேதுரு 2:9. நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வர வளைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்த ஜனமாயும் இருக்கிறீர்கள். அன்பு தேவனுடைய ஜனமே, உன்னை அவர் ஏன் எகிப்துக்கு அனுப்புகிறார் என்றால், அறியாத ஜனங்களிடத்துல ஆண்டவர் ஒரு வாழ்க்கையை செய்ததான புண்ணியங்கள், நன்மைகள், அற்புதங்கள், அடையாளங்கள் நீ சொல்ல வேண்டும் என்பதற்காக. ஆனால் நீ என்ன செய்து கொண்டிருக்கிறார்? அடுத்தது வேதம் சொல்லுகிறது ஏசாயா 8ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். ஏசாயா 8:13. சேனைகளின் கர்த்தராகிய கர்த்தரையே பரிசுத்தம் பண்ணுங்கள், அவரே உங்கள் பயமும் உங்களுக்கு அச்சமுமாய் இருப்ப. இந்த பயம் இல்ல, அச்சம் இல்ல, ஆண்டவர் தானே. அப்பா, ஆண்டவரை பற்றின பயம் உனக்கு இருக்கணும், அப்பதான் பக்தி வரும். அந்த பயமும் பக்தியும் இருக்கும் என்றால் உன்னால் வீடுகளில் இருக்க முடியாது. அடுத்தது வேதம் சொல்லுகிறது பாருங்க, 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் 5ஆம் வசனத்தை வாசிங்க. ஜெபம் பண்ணுகிற போது, தேவனுடைய ஆராதனையில் இருக்கும் பொழுது, கண்களை மூடி நீ ஜெபிக்கிறதான பொழுது வேதம் சொல்லுகிறது, ஜெபம் பண்ணுகிற போது, தீர்க்க தரிசனம் சொல்லுகிற போது, தன் தலையை மூடிக்கொண்டிருக்கிற எந்த புருஷனும் தன் தலையை கனவீனப்படுத்துகிறான். இது ஆண்டவர் தங்குகிறது, அபிஷேகிக்கப்பட்ட இடம். ஆண்டவர் தாய் ஜெபம் பண்ணும் போது, தீர்க்க தரிசனம் சொல்லும் போது, ஒரு ஆண் தன் தலையை என்ன பண்ணக்கூடாது? மூடக்கூடாது. ஆனால் ஒரு பெண் என்ன செய்ய வேண்டும் என்றால், இது பரிசுத்தம் உள்ள இடம். வேதம் சொல்லுகிறது பாருங்க, வாசிங்க. ஜெபம் பண்ணுகிற போதாவது, தீர்க்க தரிசனம் சொல்லுகிற போதாவது, தன் தலையை மூடிக்கொள்ளாதிருக்கிற எந்த ஸ்திரீயும் தன் தலையை கனவீனப்படுத்துகிறாள். அது அவளுக்கு தலை சிரைக்கப்பட்டது போல இருக்கும். அன்பு தேவனுடைய ஜனமே, சிம்சோன் எல்லாருக்கும் தெரியும், சாம்சன். அன்பு தேவனுடைய ஜனமே, ஆண்டவருக்காக அதிக காரியங்களை செய்தவன். தலை சிரைக்கப்பட்டது, வேடிக்கை காண்பிக்க நிறுத்தப்பட்டார். மறுபடியும் அது திணறுச்சு. திணறுவிட்ட உடனே அன்பு தேவனுடைய ஜனமே, நடந்த காரியம் என்ன தெரியுமா? ஆண்டவரே எனக்கு இறங்கும். மறுபடியும் சொல்லுங்க, கர்த்தருடைய சன்னிதானத்துல ஒரு தலையை மூடிக்கொள்ள வேண்டிய இடத்துல நீ மூடிக்கொள்ள இல்லைன்னா அது மொட்டையடிக்கப்பட்டதுக்கு சமானம். ஆண்டவர் நீ கூப்பிடுகிற சட்டத்துக்கு இறங்குவாரு. சிம்சன் கூட்டமே இறங்கினார், மொட்டை தலையில கொஞ்சம் முடிவடைது. ஆண்டவரே எனக்கு இறங்கும். நீ முற்காடை எடுத்து போடுவாய் என்றால் தலை சுரைக்கப்பட்டிருக்கும். மறுபடியும் ஆண்டவரே சொன்னா இறங்குவாரு, வேடிக்கை காண்பிப்ப, அற்புதம் நடக்கும். ஆனால் நீயும் அங்கே அழிந்து போவான். எச்சரிக்கை. வேதம் அங்கே சொல்லுகிறது பாருங்க, 11ஆம் வசனம் வாசிங்க அதே அதிகாரத்துல. ஆகையால் 1 கொரிந்தியர் 11:11. ஆகையால் தூதர்களின் நிமித்தம் ஸ்திரீயானவள் தலையின் மேல் முக்காடிட்டு கொள்ளணும். தேவதூதர்கள் வருவாங்கப்பா, உன் அழகு அவங்க பிரியப்பட்ட கூடாது. ஆதியாகமத்தில் வாசிச்சு பாருங்க, தேவ மனிதர்கள் கீழே இறங்கி வந்தார்கள். அதனாலதான் ஒரு ஆராதனை நடக்கிற நேரத்தில், தேவ தூதர்கள் அசைவாடுகிற நேரத்தில் ஸ்திரீகள் தலையிலே முக்காடிட்டு கொள்ள வேண்டும். அது பரிசுத்த ஸ்தலம். அடுத்தது வேதம் சொல்லுகிறது பாருங்க, வாசிங்க. ஏசாயா 48ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். ஏசாயா 48:11. என் நிமித்தம், என் ஆண்டவரின் நிமித்தம். அடுத்ததும் சொல்ற, என் நிமித்தமே அப்படி செய்வேன். என் நாமத்தின் பரிசுத்தம் எப்படி
குலைக்கப்படலாம். அப்போ சபைக்கு நான் வராம இருக்கிறேன்னா என் மூலமாய் சபையிலே பரிசுத்தம் குலைக்கப்படுகிறது. எப்படி என் பரிசுத்தம் சபையிலே குலைக்கப்படலாம்? என் மகிமையை நான் வேற ஒருவனுக்கும் கொடுக்க மாட்டேன்ப்பா. அந்த மகிமைக்குள்ளாய் நீங்க இருக்கிறார். நீ நினைக்கிற நான் இல்லைன்னா அந்த சபையில யாரு? தேவதூதர்கள் இருக்கிறாங்க. நீ என்னைக்கு நீ காலடி எடுத்து வச்சியோ அங்கே 2 பேரை நீ சொல்லாம நீ குளிக்க வந்துட்டு. நம்ம நினைக்கிறோம் சபை சார்ந்த காலியா இருக்கு. இல்ல, ஃபுல்லா இருக்கு. பரலோகத்துக்குள்ளே இருக்கு. அன்பு தேவனுடைய சனமே, ஆண்டவர் மகிமை யாருக்கும் கொடுக்க மாட்டாரு. இன்னைக்கு மகிமை அவர் வாண்ட கொடுத்திருக்காருன்னா அதை நீ டெஸ்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா ஒரு ஸ்தானத்துல எஸ்தர் வருவான், ஒரு ஸ்தானத்துல தாவீது வருவான். மொட்டினாலும் சரி மோதினாலும் சரி ஒரு ஸ்தானம் உனக்கு திரும்ப கொடுக்கப்படாது. உன் பரிசுத்தத்தை உறுதியாய் பிடித்தது. அடுத்தது வேதம் சொல்லுகிறது பாருங்க. எசேக்கியேல் 36ஆம் அதிகாரம், எசேக்கியேல் 36ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசிங்க. புறஜாதிகளின் நடுவே நீங்கள் பரிசுத்த குலைச்சலாக்கிறதா. உலகம் வேடிக்கை பார்க்கணும். நீ ஒரு நாள் சர்ச்சுக்கு போற, நான் பக்கத்து வீட்டுல வந்து கேட்பான், பிரதர் சர்ச்சுக்கு போறியா? இல்லைங்க, நீ கொஞ்சம் தயாரா இருந்தது. அங்கே நீ பரிசுத்த குலைச்சலாக்குறா. நீ வேலைக்கு போனவன அங்க இருக்கிற ப்ரோஜாக்ட் ஏன் கேட்பான், இன்னைக்கு சர்ச்சுக்கு போக வேண்டிய டைம் ஆச்சு, நீ ஏன் வேலைக்கு வந்திருக்கிற? இல்ல இல்ல கொஞ்சம் வேலை பரிசுத்த குலைச்சலாக்குகிறார். அவங்களுக்கு தெரியுது ஞாயிற்றுக்கிழமை நீ சர்ச்சில் உட்கார வேண்டிய நாள். ஆனால் யோனாவே உனக்கு தெரியல. நினைவைக்கு போக வேண்டிய நீ தர்ஷீஷுக்கு கூலி கொடுத்து ஓடிக்கொண்டிருக்கிறார். வேதம் அங்கே சொல்லுகிறது பாருங்க. புறஜாதிகளின் நடுவே நீங்கள் பரிசுத்த குலைச்சலாக்கினதும் அவர்களுக்குள் உங்களால் பரிசுத்த குலைச்சல் ஆக்கப்பட்டதுமான. அப்போ வெளியே எழுப்புதல் வரவில்லை என்றால் எழுப்புதலை கொண்டு வர வேண்டிய யோனாவே நீ அடுத்தட்டிலே உறங்கிக் கொண்டிருக்கிறார். இதனாலதான் போன தலைமுறையில எழுப்புதல் நிறைய சீரணி இறக்கத்துல அங்கே ஊழியக்கார பாண்டா இங்க பேய் ஆடிச்சு. இன்னைக்கு பேய் ஆடுற இடத்துல நீ போய் நின்னாலும் ஒன்ன பார்த்து ஏளனம் பண்ணுது. இவனா எனக்கு தெரியாது. அன்பு தேவனுடைய ஜனமே, யோசித்து சிந்தனை செய்ய வேண்டிய நாட்களில் உட்கார்ந்திருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, உங்களால் பரிசுத்த குலைச்சல் ஆக்கப்பட்டதுமான என் மகத்தான நாமத்தை அவர் பரிசுத்தம் பண்ணும்போது நீ அங்க இருக்கணும். இல்ல ஆண்டவரே, நான் உங்களுக்கு முதல்ல காட்சி போய்கிட்டே இருப்பேன்னா ஆண்டவர் அவருக்கு நேராக எஸ்தர்களை அனுப்புவார், அவர்களுக்கு நேராக ஆண்டவர் தாவீதுகளை அனுப்புவார். உன் ராஜ்ய பாரம் உன்னை விட்டு எடுபட்டு போகும். கர்த்தருடைய பிரசன்னம் அப்படிப்பட்டதுதான். சாமுவேல் துக்கத்தோடு இருக்கிற ஆண்டவரே, நீங்க தானே சூஸ் பண்ணீங்க சாமுவேல். எப்பா நான் தான் சூஸ் பண்ணேன், நீ ஏன் கவலைப்படுற? ஆமா இல்லைன்னா இவன் எக்ஸலனா போய் நம்ம நினைக்கிறோம் என்னை கொண்டு தான் ஆண்டவர் தேசத்துக்கு பெரிய நோ ஊழியக்காரனாக இருக்கலாம். என்றைக்கு நான் என்கிற எண்ணம் இது நான் கட்டின மகாபாரதம் அல்லவா, ஆண்டவரை முடிய மாட்டேப்பா. எப்படி 7 ஆண்டுகள் உள்ளே மேய்ந்தது போல வேதம் சொல்லுகிறது பாருங்க. என் மகத்தான நாமத்தை நான் பரிசுத்தம் பண்ணுவேன். நான் உங்களுக்குள் பரிசுத்தம் பண்ணப்படுகையில் நான் பரிசுத்தம் பண்ணிட்டு இருக்கிறாரு. உன்னில் ஆவியின் கனிய வைக்கிறாரு, உனக்குள்ள ஆவியின் வளர்த்த வைக்கிறாரு. மோசே சீனாய் மலைக்கு ஏறி போனான், மோசே முகம் பிரகாசித்திருந்தது. இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தை நீ கேட்கிற, உன் முகம் பிரகாசிக்கும். நீ வெளியே போகிற நேரத்துல உன் முக தரிசனத்தை தேடி அநேகரை தேவன் கொண்டு வருவான். நான் செய்ய வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? சத்தியத்தை கொடுத்து சபைக்கு நேராக வழி நடத்துவது. அதே அதிகாரத்தில் வேதம் சொல்கிறது. 26ஆம் வசனத்தை வாசிங்க. உங்களுக்கு என்ன இல்லையா? முரட்டாட்டம் உள்ள இருதயம் அல்ல, நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு. என்ன இல்லையா? இவ்வளவு நாள் இது கல்லா இருந்துச்சு, இதற்குள்ளாக ஆண்டவர் இன்றைக்கு நீரூற்றை கொடுத்து கொண்டிருக்கிறார். கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். 29 வாசிக்க. உங்கள் அசுத்தங்களை எல்லாம் நீக்கி உங்களை ரட்சித்து உங்கள் மேல் பஞ்சத்தை கட்டளையிடாமல். இவ்வளவு நாள் பஞ்சத்தை பார்க்கிறியா? My dear brothers and sisters, just wake up. எழுந்துரு. ஆண்டவரே, அடையாளமாய் இருக்க வேண்டிய நான் அடையாளமாய் இருக்க மறந்து போனேன்.
அற்புதமாய் மாற வேண்டிய நான் அற்புதமாய் இல்லாமல் ஆண்டவர் ஓய்ந்து போனேனப்பா. பரிசுத்தத்தோடு இருக்க வேண்டிய நான் எங்கோ ஒரு இடத்துல பரிசுத்த குலைச்சலால் நான் இருந்து கொண்டிருக்கிறேன் ஆண்டவரே. பஞ்சத்தை பார்த்து கொண்டிருக்கிறேன். இப்பொழுது ஆண்டவர் உனக்குள்ளாக கல்லான இருந்ததை எழுந்து போட்டுட்டார். அதனால வருகிற வாரத்துல இருந்து 7 மணிக்கு முன்பாக என் சபைக்கு எழுதி இருக்க வேண்டும். செய்வோமா? எழுந்துச்சு பாரு. ஒரு 3 மாசம் செஞ்சு பார்ப்போங்க. 3 மாதங்கள் 7 மணிக்கு முன்பாக திறப்பல நின்று பாருங்க. சபை நிரம்பும், சபை கட்டப்படும். கர்த்தர் உன் குடும்பத்தை கட்டுவார், உன் வேலை ஸ்தலத்தை கட்டுவார். கர்த்தர் உன் தனிப்பட்ட வாழ்க்கை அநேக ஆயிரங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுப்பார். வேதம் சொல்லுகிறது பாருங்க, உங்கள் மேல் பஞ்சத்தை கட்டளையிடாமல் பரலோகத்தின் வலகன் உனக்காக திறப்பங்க. கோதுமை என்பது ஆசீர்வாதம். என் ஆண்டவர் உனக்கான கோதுமையை வரவழைத்து அதை என்ன பண்ணுவாரா? மல்டிப்ளை பண்ணுவார். ஆசீர்வாதம் மைனஸ் பண்ணக்கூடாது, அது டிவைட் ஆகக்கூடாது, பகிர்ந்து கொடுக்கக்கூடாது, அது மல்டிப்ளை ஆகலாம். என் வாழ்க்கை ஆடே ஆகலையே. அன்பு தேவனுடைய சனமே, பரிசுத்தம் பண்ணிப்பார். ஆண்டவர் கோதுமையை வரவழைப்பார், காடைகளை வரவழைப்பார், கற்பாலிலிருந்து நீரூற்றை வரவழைப்பார். வேதம் சொல்லுகிறது. அதை பெருக பண்ணி 30ஆம் வசனத்தை வாசிங்க. 37 கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், இஸ்ரவேல் வம்சத்தாருக்காக நான் அதை அனுக்கிரகம் செய்யும்படிக்கு உலகத்தில் இருந்தாய் என்றால் உனக்கு கிடைக்காது. நான் பரத்துக்கு ஏறி செல்லும் பொழுது நீ அதை பார்ப்பாய் என்றால் சால்வை உனக்கு கிடைக்கும். 7ஆம் நாளிலே தேவனுடைய சன்னதியிலே இரு கரம் விரித்து ஆண்டவரை நோக்கி பார்த்து கொண்டிருப்பாய் என்றார். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தை மூடி படைத்த கர்த்தரிடத்திலிருந்து கோதுமை வருங்க, சால்வை வருங்க. வேண்டும் என்றால் 7ஆம் நாளிலே அக்கினிமயமான குதிரைகளை பார்ப்பதற்கு நீ வரணுமே. அக்கினிமயமான கற்களுக்கு நடுவாக உலாவுகிற ஆண்டவரை பார்த்து நீ வர வேண்டும் அல்லவா? வேதம் அங்கே சொல்லுகிறது, இஸ்ரவேல் வம்சத்தாருக்காக நான் அனுக்கிரகம் செய்யும்படி ஊழியக்காரனுக்காக பிரேயர் பண்ணலாம். ஆனா டிசைடர் அவர். கொடுக்கலாமா வேண்டாமா டிசைட் பண்றது அவரு. நான் டிசைட் பண்ண முடியாது. காட்டேஜ் பிரேயர் இருக்கா? நான் இருக்கணும். சபை கூடுகை இருக்குதா? நான் இருக்கணும். கர்த்தர் உன்னிடத்தில் எதிர்பார்க்கிறதான காரியங்கள் இதை செஞ்சு பாருங்க. ஆர்டர் ஒன்ன தேடி வரும், வேலை ஸ்தலத்துல ஒன்ன உயர்வு தேடி வரும். நீ தேடி போக வேண்டாம், யாருக்கும் ஜால்ரா கட்ட வேண்டாம், யாருக்கும் நல்லவர் போல பாசாங்கு செய்ய வேண்டாம். கர்த்தர் இடத்துல கொஞ்சத்திலே உண்மை உள்ளவனாயிரு. ஒரே ஒரு நாள் உண்மை உள்ளவனாயிரு. 6 நாட்களின் ஆசீர்வாதங்கள் கர்த்தர் உனக்கு கொடுப்பார். இதுதான் ஆண்டவருடைய பிரசன்னம். வேதம் சொல்லுகிறது, அவர்கள் என்னிடத்தில் விண்ணப்பம் பண்ண வேண்டும். மந்தை பெருகுகிறது போல அப்போ சபை பெருக வேண்டும் என்றால் யார் விண்ணப்பம் பண்ணணும்? சொல்லுங்க. இவ்வளவு நேரம் இங்க இருந்து நான் பேசுறேன். இப்ப உங்க கோட்டில் இருக்கு. என் சபை வளர வேண்டும் என்றால் கர்த்தரிடத்தில் நான் விண்ணப்பம் பண்ண வேண்டும். நாங்கள் ஆடுகள் என்றால் நாங்கள் வெள்ளக்குள்ளவைகள் வெள்ளமான குட்டிகள் ஈன்றெடுக்க வேண்டும் அல்லவா? கர்த்தருடைய சன்னிதானத்துல அன்பு தேவனுடைய சனமே, நீ அடையாளமாய் மாற வேண்டும் என்றால், அற்புதமாய் மாற வேண்டும் என்றால் கர்த்தருடைய சன்னிதானத்தில் விண்ணப்பம் செய்கிறதால ஒரு ஊரு ஒரு ஆரோக்கியமாய் ஒரு யோசேக்கு காணப்படு. கர்த்தர் உனக்கு 2 கற்பனைகள் புதிய ஏற்பாட்டின் ஆசீர்வாதத்தினால் பழைய ஏற்பாட்டின் ஆசீர்வாதத்தினால் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உனக்கு கொடுக்கிற ஆசீர்வாதத்தின் வார்த்தை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். யாத்ராகமம் 34ஆம் அதிகாரம். யாத்ராகமம் 34ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் 10ஆம் வசனம். ஆண்டவரே, உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் எங்கள் நடுவே ஆண்டவர், என் குடும்பத்துக்கு நடுவே ஆண்டவர் இருந்திருக்கட்டும். குடும்பத்துக்கு நடுவே ஆண்டவர் இருந்தார்னா யோசுவாவின் வார்த்தை வாழ்க்கையில செயல்படணும். நான் வீட்டாளர் என்றால் என் சபையில கர்த்தரை சேவிப்போம். ஆண்டவர் எனக்கு நடுவாய் இருந்திருப்பார் என்றால் நான் சபைக்குள்ளாக இருக்க வேண்டும். வேதம் அங்கே சொல்லுகிறது, கிருபை கிடைத்ததானால் எங்கள் நடுவே ஆண்டவர் எழுந்தருள வேண்டும். இந்த ஜனங்கள் வணங்கா படுத்துள்ள, ஆனா என் விசுவாசத்தில் இருக்கிற பிள்ளைகள் என் ஆண்டவருக்காய் தங்கள் கழுத்தை கொடுத்தவர்கள். விசுவாசிக்கிறீங்களா? ஏனென்றால் எனக்கு தெரியும்
என் பிள்ளைகள் உண்மையாக தங்கள் எல்லா காரியங்களிலும் தங்கள் கருத்தை கொடுத்த பிள்ளைகள். ஏனென்றால் கர்த்தர் சபையை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார். பலிபீடத்திலிருந்து மனநிறைவோடு சொல்லுகிறேன், என் சபையை கர்த்தர் 1000 மடங்கு ஆசீர்வதிப்பார். அடுத்தது வேதம் சொல்கிறது பாருங்க, நீரோ எங்கள் அக்கிரமத்தையும் எங்கள் பாவத்தையும் மன்னித்து எங்களை உமக்கு சுதந்திரமாக ஏற்றுக்கொண்டப்பா. நாங்க கெட்ட குமாரன் தான் ஆண்டவரே, ஆனாலும் உமது பார்வையில நல்ல பிள்ளைகளாய் நாங்கள் வந்திருக்கிறோம் ஐயா, எங்களை நீங்க ஏற்றுக்கொள்வீர்கள் என்று ஆண்டவரிடத்தில் தாழ்மைப்படுவார் என்றால் 10ஆம் வசனம் சொல்லுகிறது, வாசிங்க. அதற்கு அவர், நான் இதோ ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன். ஆண்டவர் உடன்படிக்கை பண்ணுகிறேன். நோவாவோடு உடன்படிக்கை செய்தார். வானவில்லை இன்றும் பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்போ என் ஆண்டவர் உன்னோடு உடன்படிக்கை செய்தால் அவர் செய்வாரா செய்ய மாட்டாரா? சொல்லுங்க, செய்வார். சத்தமா சொல்லுங்க, சத்தமா கேட்கல, சத்தமா சொல்லுங்க. ஆண்டவர் உனக்கு தான் செய்ய போறார். ஆண்டவர் செய்வா சொல்லுங்க. வானவிலுக்கு எத்தனை நேரம்? 7 நேரம். அப்போ 7 நாட்களும் நீ ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்க வேண்டும் என்பது அர்த்தம். வேதம் சொல்லுகிறது, ஒரு உடன்படிக்கை பண்றப்பா. அந்த உடன்படிக்கை என்ன தெரியுமா? வாசிங்க. பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயமா அதிசயங்களா? என் ஆண்டவர் செஞ்சா இப்படிதான். கடந்த வாரத்துல வசந்த ஒரு மெசேஜ் கொடுக்கும்போது சொன்னேன், ரூத் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் வீட்டுக்கு போய் வாசிச்சு பாருங்க. கோர்மைய விரிச்சுபடி 6 படி கோர்மையை அளந்து போடுவேன். அப்ப 7ஆம் நாள் வந்தீங்கன்னா 7 மடங்கு கோர்மை. அப்போ வேதம் சொல்லுகிறது, அதிசயம் அல்ல. அதிசயம் எங்க நடக்கணும்? 6 நாள் நீ வீட்டுல பிரேயர் பண்ற பத்தியா, அங்க அதிசயம். 7ஆவது நாள் சபைக்குள்ளாக வருகிற பொழுது எந்த ஜாதிகளிடத்திலும் பூமியில இதுவரைக்கும் நடக்காத அதிசயம், அதிசயங்களை உன் ஜனங்கள் கேட்டுக்கூடிய பிள்ளைகள் எல்லாருக்கும் ஆண்டவர் என்ன பண்ண போறாரு? அதிசயங்கள் உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்வேன். உன்னோடு கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய ஊழியக்காரனின் செய்கையை அல்ல. மறுபடியும் சொல்லுகிறேன், நான் கர்த்தருக்கு ஒரு கருவி, கர்த்தரை சுமக்கிற கழுதை, அவ்வளவுதான். நான் என் ஆண்டவர் உன்னை கொண்டு செய்ய போகிற காரியத்தை உலகத்தின் ஜனங்கள் பார்ப்பார்கள். சபையில எனக்கு முன்பாக ஒரு வாழ்க்கையில் நடக்கிற காரியத்தை நான் பார்ப்பேன் என்றால் ஒரு வாழ்க்கையில் செய்ய போகிறதை உலகம் காண போகிறது. வேதம் சொல்லுகிறது, செய்கையை காண்பார்கள். இப்ப சொல்லுங்க, என்னோடு சொல்லுங்க. இதுதான் வைராக்கியம். சபையில வார்த்தை வரும்போது அதை எனக்குன்னு எடுத்துக்கணும். அது நல்ல வார்த்தையா இருந்தாலும் சரிதான், கடின வார்த்தைகளா இருந்தாலும் வார்த்தை சொல்லுகிறது. இப்ப சொல்லுங்க, என்னோடு இல்ல, எல்லாரும் சொல்லுங்க, என்னோடு கூட இருந்து என் ஆண்டவர் செய்யும் காரியம் பயங்கரமாக. கரண்ட கட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்து. இதுவரைக்கும் நடைபெறவில்லையே என்று சொல்லி வந்தாயே ஆண்டவரே, என் வாழ்க்கை என்ன ஆகும், என் பிள்ளையோட வாழ்க்கை என்ன ஆகும், என் எதிர்காலம் என்ன ஆகும் சொல்லி கண்ணீரோடு வந்தாயே. ஆண்டவருடைய சன்னிதானத்திலே உனக்கு அடையாளத்தை கொடுத்தான், உனக்கு அற்புதத்தை கொடுத்தார், உன்னை பரிசுத்தப்படுத்தினவர். 4ஆம் ஆசீர்வாதமா, 4 திசைகளின் ஆசீர்வாதத்திற்குரிய உன்னோட இருப்பார். பெரிய பலத்த பயங்கரமான காரியங்களை இந்த வாரத்தில் கர்த்தர் உனக்காய் உன் குடும்பத்துக்காய் சபைக்காய் செய்து கொடுப்பார். விசுவாசிக்கிறியா? கர்த்தர் தாமே வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.